கலை பண்பாடுகளை போற்றி பாதுகாத்து பல சிவபக்தர்களை உள்ளடக்கியதுதான் ஈழத்தின் வடபுலத்தின் பால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் மத்தியிலே உள்ள புத்தூர் என்னும் அழகிய புதுவையூர் கிராமம். மழவராயர் வழித்தோன்றல்களால் இன்றும் பண்பாட்டு விழுமியங்களுடன் நூற்றாண்டு வரலாறு கடந்து வழிபட்டு வரும் ஆலயமாம் விசாலாட்சி அம்பிகா சமேத விஸ்வநாத சுவாமி தேவஸ்தானத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற பூங்காவனம் நிகழ்வு புத்தூரில் இந்திர விழா எனும் தலைப்பிலே அனைவராலும் பேசப்பட்டது. அழகிய வர்ண மின்குமிழ்கள் பல ஆயிரக்கணக்கிலே ஒளிவீச, சிகர வேலைப்பாடுகள், 300க்கும் மேற்பட்ட வாழைக்குலைகள், பல இளைஞர் பட்டாளத்தின் கூட்டு முயற்சியுடன் விசேட நிகழ்வுகள், விசேட தவில் நாதஸ்வரங்கள், குமரன் பஞ்சமுத்தி அவர்களின் நாத சங்கமம் மற்றும் இந்தியாவின் கேரளாவில் இருந்து வரவழைக்கப்பட்ட செண்டை மேளம், அழகிய பூன் தண்டிகைகளில் சாமி வீதியுலா என புத்தூர் மண்ணே நேற்றைய தினம் அதிர்ந்தது. என்னையும் ஓர் கலைஞனாக வளர்த்தெடுத்த எனது புதுவை தாய் மண்ணுக்கு நன்றி அறிதல்களுடன் இக்காணொளி உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். அனைத்து அன்புள்ளங்களுடனும் இக்காணொளியை பகிர்ந்து உங்கள் கருத்துக்களையும் இட்டு உங்கள் நல்ல ஆதரவினை தமிழ் எந்திரன் வலையொலி பக்கத்துக்கு வழங்குமாறு வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நான் எங்க நிக்கிறேன்னு சொன்னா புத்தூர் கிராமத்தில் நிற்கிறேன். இதுதான் நான் பிறந்து வளர்ந்த இடம். எல்லாமே அருகில் நான் படித்த பள்ளிக்கூடம் இருக்குது. இன்றைக்கு புத்தூர் சிவன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவத்தின் பூங்காவனம் இடம்பெற இருக்குது. இந்த புத்தூர் கலை பண்பாடுகளுக்கு ஒரு பெயர் பெற்ற இடம். இங்கே கலைகளுக்கு பஞ்சம் இருக்காது. இந்த புத்தூர் கிராமத்தில் இன்றைக்கு பூங்காவனத்தை இந்த கிராமத்து இளைஞர்கள் இந்த சிவன் ஆலயத்துக்கு ஒரு சிறப்பாக செய்ய இருக்கிறோம். அதனது காட்சிகளை தான் நான் இந்த காணொலியில் உங்களுக்கு காட்ட போறேன். வாங்க காணொலிகளை போகலாம். தமிழா 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 தமிழ் என்கிறன். समन्तदुर्दक्षिणद्वारा श्री पार्वती प्रमिद्रपीडतीर्थं
விசாலாட்சம் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது புத்தூர் விசாலாட்சி அம்பா புத்தூர் மேற்கு சிவன் பூங்காவன திருவிழா. நாங்கள் எப்படி தான் இருந்தாலும் சின்ன வயதிலேருந்து இந்த ஊர்லேயே பிறந்து ஊர்லேயே வளர்ந்து இங்கே இருந்தாங்க. இப்போ புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறாரு. ஒவ்வொரு முறையும் நாங்கள் இங்கு வந்து திருவிழா வைப்பாங்க. ஆனால் இந்த முறை எல்லாத்திலையும் பார்க்க மிகவும் பிரமாண்டமாக எல்லா புத்தூர் இளைஞர்கள் சேர்ந்து மிக பிரமாண்டமாக இந்த பூங்கான உற்சவத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஸோ எப்படித்தான் நாம் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருந்தாலும் ஊருக்கு வந்து இதை பார்ப்பதில் அதில் இருக்கின்ற ஒரு ஆனந்தம் வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. என்றைக்குமே சொந்த ஊர் ஊர் நாம் எவ்வளோ உழைச்சாலும் சரி இருந்தாலும் சரி சொந்த ஊருக்கு வந்து மண்ணிலையும் அந்த சொந்த ஊர் தண்ணியை குடித்தா சொர்க்கத்துக்கு நிற்கிறாங்க. விசாலாட்சி அம்பிகா சமேத விஸ்வநாத சுவாமிகள் பெரும் ராஜ்யத்தோடு நடைபெறும் இந்த மகோத்சவத்தில் இறுதி நாளான பூங்காவன திருவிழா. இந்த மகோத்சவம் பல தசாப்தங்களாக இந்த ஆலயத்தில் நாடு அறிய விசேஷமாக நடைபெற்று வரும் மகோத்சவத்தில் பெருமாட்டிக்கு ஆடிப்பூரத்தை அடுத்து வரும் அடுத்த நாளில் திருக்க ஞானம் நடைபெறுவது வழக்கம். இந்த பூங்காவன திருவிழா இன்னும் சிறப்பாக இனிவரும் காலங்களில் சகல மக்களின் ஆதரவோடும் எம்பெருமாட்டியின் அருளாசியோடும் நடைபெற எம்பெருமானின் அருள் கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கின்றோம்.